திருமுருகன் காந்தி குறிப்பாக ஒரு தேச பாதுகாப்பு என்ற வகையில் வரும்போது பயங்கரவாதத்திற்கு எதிரான குற்றத்தையும் அதேபோல நாட்டுக்கு எதிரான போர் அந்த இரண்டு குற்றத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது என்று நீதியரசர் ஏபி ஷா தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் முழுமையாக மரண தண்டனை ஒழித்துவிட்டால் தேச பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிடும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுவதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, தேசத்திற்கு விரோதமான நாட்டிற்கு எதிரான சண்டை, அரசுக்கு எதிரான யுத்தம் என்பது அரசுதான் வரையறுக்கிறது. அவர்கள் வரையறையின் அடிப்படையில் தான் விவாதம் எடுத்து நடக்கப்படுகிறது. நாங்கள் கேட்க விரும்புகின்ற கேள்வி என்னவென்றால், ஆந்திராவில் 20 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதை எந்த கணக்கில் எடுத்துக்கொள்வது? அது அரச பயங்கரவாதம் என்று நாங்கள் வரையறுக்கிறோம். மக்கள் இயக்கங்கள் அதை வரையறுக்கின்றன. அதுவும் ஒரு பயங்கரவாதம் தான். 2 பேரை கொலை செய்வது என்பதை எந்த வகையிலே நாட்டிற்கு பாதுகாப்புக்கு உரியதாக இருக்கிறது என்கின்ற கேள்வி எழும்புகிறது. பிரம்மகுடியில் 6 தலித்துகள் படுகொலை செய்யப்பட்டது எந்த கணக்கில் வருகிறது என்பதை நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஆக இந்த பயங்கரவாத செயல்களுக்கு என்ன தண்டனை இந்திய அரசு கொடுக்க போகும்? இது மக்களுக்கு எதிரான போர் தானே. மக்களுக்கு எதிரான இந்த போரை பொறுத்தவரை நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள்? இது என்னவாக வரையறுக்க இருக்கிறார்கள்? எங்களை பயங்கரவாதி என்று சொல்பவர்களும் கொலை செய்கிறார்கள், எங்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்பவர்களும் கொலை செய்கிறார்கள். 2 பக்கத்திலும் எங்களுக்கு கொலை நடக்கிறது. ஆக அரசு எப்படியான நடவடிக்கை இதில் எடுக்க போகிறார்கள்? இங்கு தமிழக மீனவர்கள் கொலை செய்யப்படுகின்ற 543 பேர் கொலை செய்யப்பட்டதை எந்த வழக்கில் கொண்டு வர போகிறார்கள்? இது பயங்கரவாதமாக? இது ஏதாவது இறையாண்மை என்பதை, நாடு என்பதை மக்களாக மாற்றும் பொழுது இந்த வரையறைகள் முழுவதுமாக மாறுகின்றது. ஆக பயங்கரவாதிகள் சொல்கின்ற வார்த்தை அரசு சார்பான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை இந்தியாவில் மரண தண்டனை கொடுப்பதற்கான தகுதி இந்திய அரசுக்கு கிடையாது. இந்திய அரசு அப்படியான ஒன்றை வைத்துக் கொண்டு கூடிய அரசியல் எதிரிகளின் மீது, தங்கள் எதிரிகளாக நினைப்பவர்கள் மீதான ஒரு வழக்குகளை பதிவு செய்து பழிவாங்குவதைத்தான் இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே மரண தண்டனை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். நீதிமன்றத்தை துவங்குகிறது. ஆகவே சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பார்வையும் அவர்கள் பயங்கரவாதிகள் என்கின்ற பார்வையிலே தான் இந்த வழக்கு என்பது நடத்தப்படுகிறது. அப்சல் குருவினுடைய வழக்கில் கூட அவர் தன்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்வதற்கான வாய்ப்புகளே வழங்கப்படாத ஒரே கைதியாகத்தான் இந்த உலகத்திலே நடத்தப்பட்ட முதல் கைதியாக அவர் பார்க்க முடியும். அதாவது நவீன காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு கைதியாக இருக்கின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை என்பது கூட அவருக்கு எதிராக எந்த சாட்சியங்களும் இல்லாத பொழுதும் கூட கூட்டு மனசாட்சி, மக்களின் கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் அவருக்கு நாங்கள் தூக்கு தண்டனை வழங்குகிறோம் என்ற ஒரு நீதி வழுவிய செயல் என்பதுதான் இங்கே நடந்தது. ஆக விசாரணை என்பதற்கு முன்பாகவே கட்டமைக்கப்படுகின்ற பிம்பம் என்பதுதான் இங்கே மிக முக்கியமானதாக இருக்கு.